ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து டிடக்ஷன் ஆஃப் ஓம்ஸ் லான்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ரெசிஸ்டன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் சொல்லலாம். அதே போல் ரெசிஸ்டிவிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்களேன், எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன மீனிங்கு? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக ET/m அப்படின்னு சொல்லுவோம். இது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் இதை ஸ்கேலார் ஃபார்மில் எழுதுனா, அதாவது மேக்னட்யூட் மட்டும் எழுதுறேன்னு வச்சுங்களேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி விச் இஸ் ஈக்குவல் டு EET/m சொல்லிடலாமா? எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் தெரியும். We know that electric field E என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V divided by L. Lனா length of a conductor. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD which is equal என்ன கிடைக்க போகுது? EVT divided by M into L அப்படின்னு கிடைக்கும். நான் இங்கே என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன்? Eக்கு பதிலாக V/Lன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாமா? எலக்ட்ரிக் கரண்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் போன தடவை டிரைவ் பண்ணோம். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட்டு? எலக்ட்ரிக் கரண்ட் I which is equal to என்னன்னு சொல்லலாம்? I equal to NEAVD அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இங்கே இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? I which is equal to NEA ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வரப்போகுது? EVT divided by M into L சொல்லலாமா? அப்படி இங்கே பாருங்களேன், E into E ஸ்கொயர் ஆகிடும். அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் I which is equal to N E ஸ்கொயர் A நெக்ஸ்ட்டு VT divided by M into L சொல்லலாமா? அப்படி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அதாவது இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை இங்கே கொண்டு வரேன், மீதி எல்லா டேர்மையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ என்ன வரப்போது எனக்கு? V/I which is equal to, அதாவது V இங்கே தான் இருக்குது, ஐயை இங்கே கொண்டு வந்துடுறேன், ரிமைனிங் டேர்மில் அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். வாட் இஸ் எக்ஸ்பிரஷனு? ML டிவைடட் பை கீழே இருக்கிற டேர்ம் NE ஸ்கொயர் AT. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் V/I அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா? According to Ohm's law, V/I நான் R ரெப்ரசன்ட் பண்ணுறேன். R which is equal to V/I. ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் R which is equal to ரெசிஸ்டன்ஸ் R which is equal to என்ன வரப்போகுது? ML divided by NE ஸ்கொயர் A into T. இதுதான் ரெசிஸ்டன்ஸுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. நான் எப்படி ரெசிஸ்டிவிட்டியை கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு ஒரு பேசிக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். we know that resistivity rho which is equal to என்னன்னு சொல்லலாம்? resistivity rho which is equal to RA divided by L. கரெக்ட்? ஆறுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ நான் ரெசிஸ்டிவிட்டி ரோ விச் இஸ் ஈக்குவல் டு ML ஆல்ரெடி இங்கே இருக்குது A டிவைடட் பை இந்த இடத்துல NE ஸ்கொயர் AT இங்கே இருக்கிற L. ஸோ எந்தெந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும்? L கேன்சல் ஆகிடும், A கேன்சல் ஆகிடும். அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி? ரோ விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக M divided by NE ஸ்கொயர் T. இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி. இது எக்ஸ்பிரஷன் ஃபார் ரெசிஸ்டன்ஸு, இது எக்ஸ்பிரஷன் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஏ கிவன் கண்டக்டார். புரியுதுங்களா இது எப்படின்னு?